ஸ்டார் படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க சூப்பரா இருக்கு. இந்த அளவுக்கு இருக்கு நான் எதிர்பார்க்கல. ட்ரெய்லர் ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாம் டைரக்ஷன்ல கவின் லால், அதித்தி பகன்கர், கீதா கைலாசம், பிரீத்தி நடிக்கிறாங்க. யுவன் மியூசிக் பண்றாரு. மே 10 மூவி ரிலீஸ் ஆகும். இந்த படத்துக்கு அப்புறமா கவின் அடுத்து விக்ரம் அசோகன் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ண போறாரு. இந்த மூவில ஆண்ட்ரியா நெகட்டிவ் ஷேட் உள்ள ரோல் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. ஜிவி பிரகாஷ் இதுக்கு மியூசிக் பண்ண போறாரு. மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமே வரப்போகுது. நிவின் பாலியோட மலையாளி ஃபிலிம் இந்தியா மூவிக்கு சென்சார்ல யூ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. மே 1 மூவி ரிலீஸ் ஆகும். சமுத்திரக்கனியோட ராமம் ராகவ மூவிக்கான டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. ராபர்னு ஒரு மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. இது உண்மை சம்பவத்தை வச்சு எடுக்கிற படம். பரதா மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. பிரவீன் கண்ட்ரேங்குலா டைரக்ஷன்ல அனுபமா, தர்ஷனா, சங்கீதா நடிக்கிறாங்க. கோபி சுந்தர் மியூசிக் பண்றாரு. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. பிரபாஸோட கல்கி படம் ஜூன் 27 ரிலீஸ் ஆக போகுது. இதான் கல்கியோட புது ரிலீஸ் டேட். இந்த டைம் ரிலீஸ் போஸ்ட்போன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நாக அஸ்வின் டைரக்ஷன்ல பிரபாஸ், கமலஹாசன், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோனே, திஷா பட்டானி நடிக்கிறாங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்றாரு. தக் லைஃப் மூவில கமலஹாசனும் ஒரு சங்குக்கு லிரிக்ஸ் எழுதுனதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. அஜித்தோட பர்த்டே ஸ்பெஷலா மே 1 என்னென்ன அப்டேட் வர வாய்ப்பு இருக்குன்னு இப்ப பாப்போம். விடாமுறிச்சு ஃபர்ஸ்ட் லுக் வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. குட் பேட் அக்லி மூவில இருந்தும் ஏதாச்சும் கண்டிப்பா அப்டேட் வரும். இது போக பில்லா தீனா படம்லாம் ரீ ரிலீஸ் ஆக போறதா நியூஸ் வந்திருக்கு. மங்காத்தாவும் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு இன்னும் ரீகன்ஃபார்ம் பண்ணல. தி கோட்டோட செகண்ட் சிங்கிள் ஜூன் மாசம் வரும்னு வெங்கட் பிரபு இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சோ மோஸ்ட்லி தளபதி பர்த்டேக்கு தான் இது வரும்னு நினைக்கிறேன். கோட்டி இந்தியன் 2 வேட்டையன் கூலிலாம் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வருமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. கோட்டி இந்தியன் 2 கூலி வர வாய்ப்பு இருக்கு. வேட்டையனுக்கு இன்னும் தெரியல. இந்த 3 மூவிஸ் கூட கன்ஃபார்ம் ஆகல. வர சான்ஸ் தான் இருக்கு. இந்தியன் படம் இப்ப ரீ ரிலீஸ் ஆனா இந்தியன் 2க்கு அது ப்ரமோஷனா இருக்கும். அதை பண்ணுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்தியன் இப்ப ரீ ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான அப்டேட் சீக்கிரமே வந்துரும். குபேரா ரிலீஸ் டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்பதான் மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. சோ அதை பொறுத்து தான் ரிலீஸ் சொல்ல முடியும். மோஸ்ட்லி இந்த வருஷம் எண்டு வர வாய்ப்பு இருக்கு. அப்படி மிஸ் ஆச்சுன்னா அடுத்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரும். எல்சியூல விஜய் இருக்க மாட்டாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. விஜய் கண்டிப்பா இருப்பாரு. விஜய் இல்லாம எப்படி? லியோ படம் எல்சியூல கனெக்ட் ஆனது லோகேஷோட முடிவு மட்டும் இல்ல, தளபதி கிட்டயும் அதை கேட்டிருப்பாங்க. இந்த படம் எல்சியூல கனெக்ட் ஆகுது, நீங்க வேற படத்துல வர மாதிரி இருக்குன்னு பர்மிஷன் வாங்கி தான் அதை எல்சியூல கனெக்ட் பண்ணாங்க. சோ அப்படி இருக்கும்போது விஜய் எல்சியூல வருவாரு. ஆனா எல்லா எல்சியூ மூவிலும் வரமாட்டாரு. முக்கியமான மூவில மட்டும் வருவாரு. விக்ரம் 2 மாதிரி. பிரம்மாஸ்திரா 2 ரிலீஸ் டேட் அண்ட் பட்ஜெட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரிலீஸ் டேட் நான் ஸ்கிரீன்ல போடுறேன். பார்ட் 1 பட்ஜெட் 400 கோடி கிட்ட. சோ பார்ட் 2க்கும் அதுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். கோட் படத்துல மங்காத்தா இல்லனா அஜித்தோட ரெஃபரன்ஸ் இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. டெட்பால் அண்ட் வொல்வரின் ஆர் ரேட்டட் மூவி தான். சோ நம்ம ஊர்லயும் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பார்க்க மாட்டாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த ரேட்டிங்க்கு 17 வயசு இருக்குன்னு பார்க்க. ஆனா நம்ம ஊரை பத்தி உங்களுக்கே தெரியும், ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் உள்ள போயிருவாங்க. STR 48 அப்டேட். தக் லைஃப்ல சிம்பு வச்சு ஷூட் பண்ற சீன் எல்லாம் எந்த மாதிரியான சீன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது ரிவீல் ஆகல. ஆனா ஃபைட் சீக்வன்ஸா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். STR 48 பொறுத்த வரைக்கும் அப்டேட் இன்னமும் வரல. சோ இதை பொறுத்த வரைக்கும் நான் வந்தா தான் சொல்ல முடியும். தளபதி 69 வச்சுன்னு தானே எப்படி சொல்றீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். நான் இதை இந்த அளவுக்கு உறுதியா சொல்றேன்னா இது அந்த அளவுக்கு கன்ஃபார்ம். பிரேமலு பார்ட் 2 மூவில பார்ட் 1 ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவாங்களா இல்ல வேற ஸ்டோரியான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இன்னும் ரிவீல் ஆகல. ஆனா பார்ட் 1 தான் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்ட் 2 அனௌன்ஸ் பண்ணும்போது பார்ட் 1 ஸ்டார் கெஸ்ட் தான் வந்தாங்க. குட் பேட் அக்லி ஹீரோயின் யாருன்னு கேக்குறீங்க. ஸ்டீலில நடிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. ஆனா இவங்க ஹீரோயினானு தெரியல. கண்டிப்பா அஜித்துக்கு ஜோடியா இருக்க மாட்டாங்க. ஆனா மூவில இவங்க நடிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. லால்சலாம் OTT பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னமும் இதுக்கு அப்டேட் வரல. நான் வந்தா சொல்றேன். மெர்சல்ல மாறன் இல்ல வெற்றி, இதுல யாரு உண்மையான விஜய்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெண்டுமே உண்மையான விஜய் தான். எப்ப டூப்பு மாத்துவாங்கன்னா ஒரு விஜய் ஃபைட் பண்றாரு, ஒரு விஜய் சும்மா இருக்காருன்னா அப்ப மாத்துவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு கிளைமேக்ஸ்ல வெற்றி கொஞ்சம் ஃபைட் பண்ணுவாரு, மாறன் கொஞ்சம் ஃபைட் பண்ணுவாரு. அப்ப ஃபைட் பண்ணும்போது உண்மையான விஜய், சும்மா இருக்கிறவங்க டூப்பு. கபீர் சிங், அர்ஜுன் ரெட்டி ஹிட். ஆதித்ய வர்மா சரியா போகலன்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது உண்மைதான். அர்ஜுன் ரெட்டி, கபீர் சிங் ஹிட் தான். ஆதித்ய வர்மா பெருசா போகல. கோட் மூவி ஷூட்டிங்ல விஜய் தோனியை மீட் பண்ணதா சொன்னாங்க. அப்ப தளபதி 69 ப்ரொடியூசர் தோனியா இருப்பாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மேபி இருக்கலாம். ஆனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஏகப்பட்ட பேர் போட்டி போடுறாங்க. ஆனா யாரு ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்னு இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. கங்குவா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணா எல்லா ஸ்டேட்லயும் ஹைப் ஏறுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நம்ம ஊர்ல ஹைப் இருக்கு. மத்த ஸ்டேட்ல ஹைப் ஏறணும்னா ரிலீஸ் டேட் மட்டும் போதாது, அங்க இறங்கி ப்ரமோஷன் பண்ணணும். எலெக்ஷன் ஒரு நாள் தானே, ஏன் நிறைய மூவிஸ் போஸ்ட்போன் ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எல்லா ஸ்டேட்லயும் ஒரே டேட்ல எலெக்ஷன் வச்சா பரவாயில்ல. ஆனா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வேற வேற டேட். அதனாலதான் பெரிய மூவிஸ் தள்ளி போச்சு. ஆரியாவோட அடுத்த மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்து மிஸ்டர் எக்ஸ் வரப்போகுது. அப்புறம் இன்னொரு மூவிக்கான ஷூட்டிங் கூட போகுது. கோட்டு சேட்டலைட் எந்த சேனல் வாங்கினா நல்லா இருக்கும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சன் டிவி வாங்கினா நல்லா இருக்கும், ஏன்னா அவங்க தான் இப்ப டாப். ஆனா இப்ப அவங்க வாங்கலங்கிற மாதிரி நியூஸ் வருது. அம்பளியோட பட்ஜெட் அண்ட் கலெக்ஷன் படம் நல்லா இருக்குமா பார்க்கலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதோட பட்ஜெட் கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் இல்ல, ஆனா படம் நல்லா இருக்கும் பார்க்கலாம்.
ஏன் இப்ப வர மூவிஸ்க்கெல்லாம் ஓஎஸ்டி வரமாட்டுது? நான் லியோ ஓஎஸ்டிக்காக 5 மாசம் வெயிட் பண்றேன்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. அது எனக்குமே தெரியல ஏன் இப்படி பண்றாங்கன்னு. லியோ ஓஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் நிறைய எடுத்து விட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அது ஒரிஜினல் மாதிரி வராது. ஏன் இப்படி டிலே பண்றாங்கன்னு எனக்கும் தெரியல. D49 பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நிறைய டைம் நான் சொல்லிருக்கேன். D49 எதுன்னு கரெக்டா அவங்க மென்ஷன் பண்ணல. அவங்க மென்ஷன் பண்ண நான் சொல்றேன். காக்கி சட்டை காஞ்சனா மூவிலாம் நல்லா இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த மூவிஸ் நல்லா இருக்குமான்னு கேட்ட ஃபர்ஸ்ட் ஆள் நீங்க தான். ரெண்டும் நல்லா தான் இருக்கும். 1 பில்லியன் கலெக்ஷன் பண்ண மார்வல் மூவிஸே ஒருத்தர் கேட்டிருக்காரு. எல்லா மூவிஸ்க்கு ரிப்போர்ட் எடுக்க முடியல. ஆனா பெரிய மூவிஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். கார்த்தி 26, 27 எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்டேட் சீக்கிரமே வந்துரும். இதுல ஏதாச்சும் ஒரு படம் கண்டிப்பா இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிட்டோம். ரத்னம்கான ரிவ்யூ நிறைய பேர் கேட்டீங்க. இன்னைக்கு அது ஷார்ட்ஸா போட்டிருக்கேன். பார்க்காம இருந்தா பாருங்க. இன்னைக்கு சாட்டர்டே ஷோ கேம் உண்டு. இது எந்த மூவிக்கான ஃப்ரேம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.